ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான சயின்ஸ் ரிலேட்டட் பிளேஸ் பிர்லா பிளானிட்டோரியம் சென்னையில் இருக்குது. அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பிர்லா பிளானிட்டோரியம் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது. பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டருக்குள்ளே இருக்குது. இது 1988 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள முக்கியமான பிளானிட்டோரியத்தில் ஒன்று. டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. இதோட வேலை நேரம் காலை 10 மணியிலேருந்து மாலை 5:45 மணி வரைக்கும் இருக்குது. தேசிய விடுமுறைகள் தவிர மற்ற எல்லா நாளும் திறந்தே இருக்குது. இங்கே 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணி இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். இங்கே ஒரு அழகான பார்க் இருக்குது. இங்கே டைனோசரோட வெரைட்டிஸ்லாம் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே அதோட நேம் எழுதி வச்சுருக்காங்க. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதோடைய மாடல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே அதோட டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுருக்காங்க. க்ரீனிஷாக இருக்கிறதால வெயிலும் தெரியவே இல்லை. இதுக்குள்ளே நீங்கள் காலை டைம் இல்லை ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவுட்டோரில் இதெல்லாம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியாவும் உள்ளவே இருக்குது. இதெல்லாம் கோடி வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த அனிமல்ஸோட ஃபாசில்ஸ் மாடல் வச்சு ஸ்டாச்சு பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் இந்த ப்ளே ஏரியாவையும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு சூட்டபுளான பிளேஸாக இருக்கும். பழைய ஸ்டீம் இன்ஜினோடு இருக்கிற ட்ரெயினோட மாடல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். டைனோசர் பற்றி ஒரு 3D ஷோ காமிச்சாங்க. அதுக்கப்புறம் டோம் தேட்டரில் 360 டிகிரி ப்ரொஜெக்ஷனில் ரியல் ஸ்கை மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி சரௌண்டிங்ஸ் சவுண்டோட சில ஷோஸ்லாம் காமிச்சாங்க. அது சோலார் சிஸ்டம் பற்றி காமிச்சாங்க. சம்டைம்ஸ் எர்த் மூன் பற்றி, சில சமயம் எக்லிப்ஸ் பற்றி, இப்படி மாற்றி 3 மாதத்துக்கு ஒரு தரம் ப்ரோக்ராம் மாற்றி காட்டுவாங்களாம். நாங்கள் போனப்போ சோலார் சிஸ்டம் பற்றி காமிச்சாங்க. இது முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டார் ப்ரொஜெக்டர் இப்போ டிஜிட்டல் மாடல் வந்துட்டதால் இதை வெளியே எக்ஸிபிஷனில் வச்சுட்டாங்க. இது வானத்திலேருந்து விழுந்த விண்கல். சயின்டிஸ்ட்டுங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சில மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கை தொடாமலே மியூசிக் வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. வீல்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு எப்படி எல்லாமே டெவலப் ஆச்சு, பஸ்ஸு, காரு, ஷிப்பு, எல்லாமே ஏரோப்ளேன் எல்லாமே எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு இங்கே மாடல்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு நாலேஜ் வளரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வாங்க. ட்ரெயினோட ஸ்டீம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. உண்மையாகவே நிறைய நாலேஜ் குழந்தைங்களுக்கு வளரும். டிவி, ரேடியோ எப்படி வேலை செய்யுது, சிக்னல்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுது, ஐஎஸ்ஆர்ஓவோட ஸ்பேஸ் வளர்ச்சி எப்படி இருந்தது, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மாடல்ஸ், ஸ்பேஸ் மிஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் கார், ட்ரெயின், ஏர்க்ராஃப்ட் எப்படி வேலை செய்யுது, டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி பற்றியும், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், புதிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.